இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து சாட்சி எழுதுகிறீர்கள், சொல்லுகிறீர்கள். நல்லது, நல்லது. கடந்த நாட்களில் எனக்கு என் மீது அன்பு செலுத்தின துபாய் நாட்டில் உள்ள கற்பையா என்ற சகோதரர் ராமநாதபுரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் எனக்கு ஃபோனில் தொடர்பு கொண்டு சொன்னார்கள், என்னுடைய 2 கண்களிலும் புரையேறிவிட்டது, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி காத்திருந்தேன். ஆனால் இந்த டிவி நிகழ்ச்சிகளை பார்த்து உங்களோடு கூட இணைந்து நானும் ஜெபித்தேன். 2 கைகளையும் கண்களிலே நான் வைத்து, ஏசப்பா எனக்கு சுகம் தாரும் என்று சொல்லி ஜெபித்தேன். என்னை ஆண்டவர் தொட்டார். அவருடைய வல்லமை என்னை தொட்டது. அல்லேலூயா. இப்பொழுது நன்றாக நான் பார்க்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆப்ரேஷன் எனக்கு தேவையில்லை. பாருங்க, ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். இப்படிப்பட்ட அநேக சாட்சிகளை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அருமையான இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரி, நீங்கள் கிறிஸ்தவளாக இருக்கலாம், கிறிஸ்தவ அல்லாதவளாக இருக்கலாம். நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிற ஆண்டவர், ஜீவனுள்ள ஆண்டவர். அல்லேலூயா. எங்களோடு கூட நீங்கள் இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்கள், ஆனால் கட்டாயம் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். நீங்கள் ட்ரை பண்ணுங்கங்க. நான் எப்பொழுதுமே கிராமத்தில் போகும்போது நிறைய பேர் கோவமாக பேசுவாங்க, திட்டுவாங்க, அவமானப்படுத்துவாங்க, காரி துப்புவாங்க. நாங்கள் கொடுத்த கைப்பருதி கிழித்து அப்படி மேலே என் மூஞ்சியில் எறிவாங்க. எல்லாம் அவமானங்களை சகித்திருக்கிறேன். அதோடு கூட நான் சிரித்து கொண்டே சொல்லுவேன், பரவாயில்லைங்க, பரவாயில்ல. ஆனால் என் பேர் கணேஷ், நான் கிறிஸ்தவன் இல்லை. ஏதோ நான் மதமாற்றம் வந்துட்டு தான் நீங்கள் நினச்சி என்னை திட்டுறீங்க. இல்லைங்க, மதமாற்றம் இல்லை. எனக்கு ஏசப்பா சந்தோஷம் கொடுத்தார், என் கண்ணீரை துடைத்தார், சாக கடந்து எனக்கு உயிர் கொடுத்தார். நான் ஏன் தெரியுமா உங்கள்கிட்ட வந்திருக்கிறேன்? இவ்வளோ நல்ல இயேசுவை நீங்களும் கும்பிட்டு பாருங்களேன், நீங்களும் ஜெபிச்சு பாருங்களேன். அவங்கள்ட்ட சொல்லிட்டு ட்ரை ஜீசஸ். உங்களுடைய கஷ்டமான கவலையான நாட்களில் இயேசுவை முயற்சித்து பாருங்கள் என்று ஒரு வார்த்தை சொல்லுவேன். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் அற்புதம் செய்வார். இந்த நிகழ்ச்சிகளை பார்க்குற நீங்கள் உங்களுடைய உறவுக்காரர்கள்ட்ட சொல்லுங்கள், உங்களுடைய நண்பர்கள்ட்டையும் இப்படிப்பட்ட ஆமேன் வில்லேஜ் டிவி இருக்கிறது, இப்படிப்பட்ட கிராமிய நேரம் என்று ஒன்று வருகிறது என்று சொல்லி நீங்கள் சொல்லி பாருங்கள். ஆண்டவர் கட்டாயமாக உங்களுக்கு அற்புதம் செய்கிறது போல மற்ற இதை பார்த்து ஆண்டவரை கைகளில் ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு, ஆண்டவரை விசுவாசிகளுக்கு கட்டாயம் ஒரு அற்புதம் செய்வார். ஆமென். அல்லேலூயா. இப்போ கூடங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு அற்புதம் வேணுமாங்க? ஏன் கால தாமதிக்க? ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்களேன் என் கூட சேர்ந்து. நான் அடிக்கடி சொல்லுவேன், என் ஹார்ட்டில் ஒரு வியாதி வந்துருச்சு, 6 மாதத்தில் டாக்டர் செத்து போயிடுவேன்னு சொல்லிட்டாரு, கடவுள் தான் உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டாரு. எல்லா இடத்துக்கும் போனேன், கிறிஸ்தவங்களுக்கு ஒரு சாமி தான். நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துக்கும் போய் ஒரு மாற்றம் இல்லை. நடந்தாலே இழப்பு வரும். சரி, சாகிறது சாப்பிட்ற இந்த கிறிஸ்தவங்க சாமியை கும்பிட்டுட்டு சாவோன்னு சொல்லி சும்மா சர்ச்சில் போய் உட்காந்தேன். அவங்க பாடுற பாட்டு புரியலை, அவங்க பண்ணுற பிரசங்க புரியலை, சும்மா வேடிக்கை பார்ப்பேன். ஜெபம்னு சொல்லும்போது, ஏசப்பா எனக்கு உயிர் தாருங்க, நான் உயிர் வாழ ஆசைப்பட்டேன்னு நான் அழுதேன். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணேங்க. அந்த ஒரு நிமிடத்தில் ஏதோ ஒரு வல்லமை என்னை தொட்டதை என்னால் உணர முடிந்தது. அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு நான் சொல்கிறேன், என் கூட சேர்ந்து இப்போ ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன குறைவு வேணும்? குறைவுக்காக அழுதுகிட்டு இருக்கிறீங்க? கடன் பிரச்சனையா, நெருக்கமா, குழந்தை பாக்கியம் இல்லையா, வியாபாரத்தில் தடைகளா, வியாதி படுக்கையில் யார் இருக்கீங்களா, திருமண தடைகளாக இருக்குதா, உங்கள் பிள்ளைகளும் உங்கள் கணவரை யாரோ குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்களா, தற்கொலை எண்ணத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, ட்ரை ஜீசஸ். சும்மா ஒத்த வார்த்தை, ஒரு சில நிமிடங்கள், ஏசப்பா நீர் எனக்கு ஒரு அற்புதம் செய்யும், இந்த அற்புதத்தை செய்யும் என்று என்னோடு கூட இப்போ ஜெபம் பண்ணீங்கன்னா இப்போ ஆண்டவர் உங்களை தொடுவார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. டிவி மூலியமாக, யூடியூப் மூலியமாகவோ ஏதாயில் உருவத்தில் இந்த வார்த்தையில் கேட்கிற ஒவ்வொரு நண்பர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் உறவுகளாக நினைச்சு அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். அவர்கள் மீது உம்முடைய கரத்தை வைங்கப்பா. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. அவருடைய குறைவுகளை நிறைவாக மாற்றுவீராக. வியாபாரத்தை ஆசீர்வதியும், குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும். எல்லா சரீரத்தில் இருக்கிற
அவயங்கள் இருக்கிற நோய் கிருமிகள் இயேசுவின் நாமத்தால் சரீரத்தை விட்டு விலகுவதா, இருதய வியாதிகள் சுகமடைவதா, கண்கள் பகுதியில் இருக்கிற அந்த பலவீனங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் விலகுவதா, காதுகளில் இருக்கிற பலவீனங்கள் விலகுவதாக. ஓ ஹல்லேலூயா. இருதய வியாதிகள் விலகட்டும், கால் வலிகள் விலகட்டும், முதுகு பிறகத்தில் இருக்கிற வலிகள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தால் விலகட்டும், வயிற்று பகுதியில் இருக்கிற வலிகள் வியாதிகள் இயேசுவின் நாமத்தால் விலகட்டும், சரீரத்தில் அவயங்கள் இருக்கிற எல்லா பலங்கள் விலகட்டும். அப்ப அற்புத சுகம் உண்டாகட்டும். ஆண்டவரே, இன்னும் என்னெல்லாம் அற்புதம் வேணும் என்று ஜெபிக்கிறார்கள். என் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும்னு சொல்லி ஜெபிக்கிறவர்கள் வேலை கொடுங்க, குழந்தை பாக்கியத்தை தாங்க, அற்புதங்களை செய்யுங்க. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வீரார். ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக சாட்சிகளை அடியேன் கேட்டு உம்மை துதிக்க உதவிச்சிங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கட்டாயம் ஆண்டவர் உங்கள் எல்லாருக்கும் ஒரு அற்புதம் செஞ்சுருக்கிறார். நீங்கள் என் கூட தொடர்பு கொள்ளுங்க, உங்கள் சாட்சியை பகிர்ந்து கொள்ளுங்க. உங்களோடு சேர்ந்து நானும் ஆண்டவருக்கு அன்பை துதிக்கிறேன். ஆமென். பாருங்கள், இன்றைக்கு உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது மார்க் 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்த சில பாடங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படி ஆண்டவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொரு அதிகாரத்திலையும் ஒரு அற்புதத்துக்கான கீ இருக்குங்க. ஒரு அதிகாரம் வாசிக்கிறீங்களா, அந்த அதிகாரத்தில் உங்களுக்கு தேவையான அற்புதங்களை பெறுவதற்கான திறவுகோல். ஒரு வீட்டை திறந்தால் தானங்க உள்ளே போக முடியும். வீட்டை திறவருக்கு என்ன வேணும்? திறவுகோல் வேணும். அந்த திறவுகோல் தான் திறக்க முடியும். அன்பு சகோதரனே, இந்த வேத புஸ்தகம் ஒவ்வொரு அதிகாரத்திலும் உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை நீ ருசி பார்ப்பதற்கு, அற்புத வீட்டிற்குள்ளா செல்வதற்கு, சந்தோஷங்கள் பிரவேசிப்பதற்கு தடையாக இருக்கிற கதவு, அதில் அந்த கதவை திறப்பதற்கு ஒரு திறவுகோல் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. இந்த மார்க் 1ஆம் அதிகாரம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு இந்த மார்க் புஸ்தகமே பிடிக்கும். ஏன்னா மார்க் என்ன போல பிரசங்கியார். அவருக்கு ரொம்ப லூக்கா டாக்டர் போல பிரசங்கம் பண்ண தெரியாது, எழுத தெரியாது. அவர் கொஞ்சம் அறிவு ரொம்ப படிச்சிருக்கிறார். யோவான் போல டீப்பாக எழுத தெரியாது. மத்தேயுலாம் எவ்வளோ வாழ்க்கை வரலாறை அழகாக கேட்டு பரிசுத்த ஆவியினால் எழுதுகிறார். இந்த மார்க் நம்மால் எடுத்த உடனே 1ஆம் அதிகாரம் தொடக்கத்தில் வாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னெல்லாம் வேணும் அதெல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். நீ முதல் வசனம் பார்த்தீங்கன்னாலே தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தின் ஆரம்பம். அவ்வளோதாங்க. சுவிசேஷத்தின் ஆரம்பங்கிறத நான் எப்படியெல்லாம் போட்டிருக்கேன்? அற்புதத்தின் ஆரம்பம். இந்த செய்தி கேட்கிற அன்பு சகோதரேஸ்வரியோடைய வாழ்க்கையில் அற்புதத்தை பெற விரும்புகிறீங்களா? அதுக்கு ஆரம்பம் என்னெல்லாம் வேணும் அதெல்லாம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்குங்க. இயேசு கிறிஸ்து அண்டையிலே வருவதற்கு வந்தால் அவர் என்னெல்லாம் செய்ய முடியும் அதெல்லாம் எழுதியிருக்கிறார். 1ஆம் அதிகாரத்திலே எழுதியிருக்கிறார். நீங்கள் மத்தேயுனா வாசித்தீங்கன்னா அந்த அற்புதம்லாம் இல்லை, யோவானில் அந்த அற்புதங்கள்லாம் இல்லை, லூக்கால்லாம் இல்லவே இல்லை. அற்புதங்கள் இருக்குது. ஆனால் இந்த மார்க் 1ஆம் அதிகாரத்தில் எளிமையாக நானும் நீங்கள் புரிந்து கொள்வதற்கு அற்புதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த ஆரம்பத்திலேயே நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆரம்பிக்கிறதுலையே, இயேசுவிடத்தில் உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிக்க ஆரம்பத்திலேயே இந்த சத்தியங்கள் எல்லாம் நீங்கள் முதல்ல கற்றுக்கொள்ளணும். நான் யாரை பின்பற்ற போகிறேன், அல்லேலூயா, அவரால் என்னெல்லாம் அற்புதம் செய்ய முடியும் என்பதை அறிந்து கொள்ளணும். இந்த செய்தி கேட்கிற அருமை கிறிஸ்தவ நண்பர்களே, நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவ அல்லாதவர்கள் இருக்கலாம். நிறைய பேர் கிறிஸ்தவர்களே புற பலகீனத்தில் குந்தி நடக்கிறாங்க. இயேசுவால் அற்புதம் செய்ய முடியுமா, முடியாதா? நிறைய பேருக்கு அந்த விசுவாசமே கிடையாது. கிறிஸ்தவ அல்லாதவர்களுக்கும் அதெல்லாம் கிறிஸ்தவ சாமின்னு சொல்லி அவங்க வாட்டி, இது மதமே கிடையாதுங்க. இது ஒரு மார்க்கம், இது ஒரு வழி, அற்புதம் ஆரம்பிப்பதற்கான ஒரு வழி. அல்லேலூயா. பாருங்க, இந்த ஆரம்பத்தில் ஆண்டவர் என்னென்ன அற்புதங்களை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் உங்களுக்காக நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் மார்க் 1ஆம் அதிகாரத்தில் அப்படியே வாசித்து பாருங்க. நீங்கள் என்ன அற்புதத்தை முதலாவது அவர் செய்கிறார்னு சொல்லி பார்த்தா 23வது வசனம், அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியில் ஒரு மனுஷன் இருந்தான். பாருங்க, 23வது வசனத்திலே என்ன அற்புதம் நடந்துச்சு, இயேசுவால என்ன அற்புதத்தை ஏசப்பா செய்ய முடியும்? ஆரம்பத்தில் அல்லேலூயா அறிமுகமே ஒரு அற்புதத்தை எழுதி வச்சிருக்கிறார். அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அல்லேலூயா. எங்க? ஜெப ஆலயத்தில், சர்ச்சுக்குள்ள அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான்.
பாருங்க, ஆண்டவர் அங்கு செய்கிற அற்புதத்தை பாருங்கள். உடனே 25 வசனம் பார்த்தீங்கன்னா, இயேசு சொல்ற, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போய் என்று அதை அதட்டினார். நிறைய பேர் இவ்வளவுதாங்க. அதட்டின உடனே என்ன நடக்குது? உடனே அதட்டின உடனே, அதட்டுறது என்ன? வார்த்தைகள்ல கோபத்தை வைத்துக்கொண்டு அதட்டுறான். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போய் என்று கட்டளை கொடுக்கிறேன். இப்படி நாம சொல்லணும். அங்க இயேசுவே சொல்லும் போது சொல்றார், நீ பேசாம இவனை விட்டு போன்னு அதட்டுறார். நம்ம பிசாசு அரட்டுங்கன்னா உங்க பிள்ளைகளை அரட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. பிசாசு மேல கோவப்படுங்கன்னா சக ஊழியக்காரர்கள் மேல கோவப்படுறீங்க. அநேக மற்ற கிறிஸ்தவ நண்பர்களோடு ஒரு எத்தனை சண்டைங்க சர்ச்சில் நடக்குது. 2 பிரிவு 3 பிரிவு, நான் அப்போலோவே சேர்ந்தவன், நான் பவுலை சேர்ந்தவன், இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் அடிக்கடி பிரசங்கத்தில் சொல்கிறேன், எங்கள் கிராமத்தில் நிறைய ஜாதிகள், 10க்கும் மேற்பட்ட ஜாதிகள் இருக்குது. நாயக்கர், ரெட்டியார்கள், எஸ்சி நண்பர்கள், மருத்துவ நண்பர்கள், எத்தனை தேவர் எல்லாம் இருக்கிறாங்க. எல்லா ஜாதிகள் இருக்கிறாங்க. ஆனால் நாங்கள் எல்லாம் உறவுகள் வச்சு தான் கூப்பிடுவோம். அண்ணன் தம்பி அப்படி தான் பழகுவார்கள். சின்ன சின்ன பிரச்சனை வந்தால் மறந்து மறுபடியுமாக குடும்பமாக இணைந்து விடுகிறார்கள். அல்லேலூயா. என் சின்ன கிராமத்தில். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டு சர்ச்சுக்கு வந்தால் எத்தனை ஜாதிங்க இருக்குது. ஏஜி ஜாதி, சிபிஎம் ஜாதி, சிஎஸ்ஐ ஜாதி, லுத்ரன் ஜாதி, சர்ச் ஆஃப் காட் ஜாதி, என்ன சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள், செவன்த் டே ஜாதி, ஆர்சி ஜாதி, பெந்தகோஸ்து, இண்டிபெண்டன்ட் ஜாதிகள். என்னங்க சொல்கிறீங்க? சரி, இப்படி பிரிவுகள் இருக்கிறது ஒரு காரியத்துக்காக இருந்தனாலும் ஒருத்தர் கூட பேச மாட்டாங்க. இந்த சர்ச்சுக்காரங்க அந்த சர்ச்சுக்கு பிடிக்க மாட்டேது. எப்படிங்க எழுப்புதல் வரும்? எப்படிங்க எழுப்புதல் வரும்? பாருங்கள், நாம் நம்முடைய இலக்கு ஒன்று தான். நம்முடைய கோபம் ஒன்று. பிசாசுகளோடு யுத்தம் பண்ண வேண்டும். பவுல் எழுதுகிறார், யுத்தம் மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, மனுஷர்களோடு அல்லங்க. இந்த செய்தி கேட்கிற நீங்கள் மனுஷன் மேலே கோவப்படாமங்க. யோவான் சுவிசேஷத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வார்த்தை இருக்குது, கேட்டின் மகன் கெட்டு போனவர்களையே ஒருவரும் கெட்டு போவதில்லை. உங்கள் கணவர் குடிக்கிறாருன்னு நீங்கள் கணவரை போட்டு திட்டாதீங்க. அவர் ஒரு குழந்தை போல பாருங்கள், அவர் மேலே அன்பு செலுத்துங்க. குடிச்சிட்டு வர்றவங்களை நீங்கள் வாட்டு அடித்து மிதித்து சட்டையை பிடிச்சி கிழிச்சு எப்படியெல்லாம் இருக்காதீங்க. அவங்க தான் குடிச்சிட்டாங்களே, என்ன செய்ய? நீங்கள் என்ன செய்யுங்க? அன்பு காட்டுங்க, நல்ல சாப்பாடு போடுங்க, நல்ல அவங்களுக்கு நல்ல தண்ணி ஊற்று குளிப்பாட்டுங்க, நல்ல அவங்களுக்கு நிம்மதியாக அவங்க நல்லா தூங்கட்டும், பீஸ்ஃபுல்லாக தூங்கட்டும். தூங்கி எழுந்திரிச்சு காலையில் நீங்கள் என்ன செய்யுங்க? மெதுவாக சொல்லுங்கள், குடிக்காதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, நம்ம பிள்ளைகள் உங்களை போல் குடித்தா எப்படி இருக்கும், அப்படி அன்பாக சொல்லுங்கள். நான் சும்மா விளையாட்டுத்தனமாக அவன் குடிக்கிற நண்பர்கிட்ட சொல்லி, எப்போ வெறும் வயிற்றுக்குள்ளே குடிச்சிடாத, எதே ஊறுகாய் சைடிஸ் வா எனக்கு யார் சொல்லிவிட்டு கடைசி தயவுசெய்து குடிக்காதீங்கய்யா, நீ வீட்டுக்கு சாதாரண வேகமாக வந்துடுங்க, நீங்கள் யாவது குடிச்சிட்டு வெளியே கீழே விழுந்துட்டீங்கன்னா உங்களை தவிர எனக்கு யார் இருக்கிறா, நீங்கள் தானே வேணும். இப்படி அன்பாக பேசி பழகுனீங்கன்னா ஆண்டவர் அற்புதம் செய்வார். இதெல்லாம் எங்களிடத்தில் மிஸ்டரிகளாக வந்திருக்கிற ஒரு தெபோரால் மிஸ்டரி. இப்படியெல்லாம் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தேன். அவங்க சொல்கிறாங்க, என் கணவர் குடிப்பார். இப்படி டேவிட் கணேசன் ஆகி நீங்கள் சொல்லி கொடுத்த இந்த அன்பை என் கணவர்கிட்ட காண்பிக்க ஆரம்பித்தேன். 2 மாதம் தான் காண்பிக்க ஆரம்பித்தேன். இப்பொழுது என் கணவர் குடியை நிறுத்தி விட்டார். அல்லேலூயா. இப்போ எனக்கு முன்னாடி அதிகாலை எந்திரிச்சு ஜெபிக்கிறார். முன்னாடி குடிச்சிட்டு எங்களை மதிப்பார். இப்போ அவர் ரட்சிக்கப்பட்டு நல்ல ஆண்டர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு தூங்கிட்டு இருந்தால் ஒழுங்காக எந்திரிச்சு ஜெபம்னு எங்களை அவர் மிதிக்கிறார். அல்லேலூயா. அவர் மிதிக்கிறார். குடிச்சு வரும்போது நாங்கள் அவரை மிதித்தோம். இப்போ ரட்சிக்கப்பட்ட உடனே அவர் எங்களை ஜெபிக்கிறதுக்காக அன்பாக மிதிக்கிறார். நல்லவர். எத்தனை மாற்றம் ஐயா, எத்தனை மாற்றம். அன்பு சகோதரனே சோரை, இன்றைக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? அசுத்த ஆவியை அதட்டுகிறார். பிசாசு பிடித்து அசுத்தை அதட்டுகிறார். என்ன நடக்கிறது? உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. 27 வசனத்தை எல்லோரும் ஆச்சரியப்படுகிறார்கள். அன்பு சகோதரனே சகோதரியை, இன்றைக்கு ஆண்டு உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து உங்கள் வீட்டிற்குள் வருவாரானால், உங்கள் வாழ்க்கைக்குள் வருவாரானால், உங்கள் உள்ளத்தில் வருவாரானால், உங்களை பலவீனப்படுத்துகிற அசுத்த ஆவிகள், வியாபாரத்தை கெடுக்கிற அசுத்த ஆவி. நிறைய பேர் சொல்லுங்க, என் உறவுக்காரங்க பில்லி சொன்னி வச்சா வச்சுட்டு போட்டோம் கழுதி. ஒரு அம்மா சொல்லிக்கிறா, என் வீட்டு முன்னங்க டெய்லி எலுமிச்சை மிளகு ஜூஸை போட்டு குடி கழுதை.
இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்தப்படுத்தி. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்து உன் வீட்டில் வந்துட்டார்னா முதல்ல அற்புதமே மார்க் புஸ்தகத்தில் எழுதுகிற அற்புதம் அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை. அல்லேலூயா. இப்போ இந்த செய்தி கேட்கிற உங்களுக்கு, அவங்க குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு வீடுகளில் இருந்து பொல்லாத ஆவியை வெளியேறு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டளை கொடுக்கிறேன். போ வெளியே. பிள்ளைகள் வாழ்க்கையை கெடுக்கிற பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்தில் வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறேன். பிள்ளை சூனியத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படி கட்டளை கொடுக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இவ்வளவுதாங்க. ஆண்டவர் அற்புதம் செய்ய விடுதலை கொடுக்கிறார். பாருங்க, முதலாவது அற்புதம். இரண்டாவது அற்புதம் என்ன? இந்த மார்க்கு சுவிசேஷடி முதல் ஆரம்பமே எதெல்லாம் நீங்களும் நானும் தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த ஏசப்பாவுக்கு பின்னாடி நம்ம போகணும்னா ஏசப்பா யாரு அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கொள்ளணும், அவர் என்ன அற்புதம்லாம் தெரிஞ்சு கொள்ளுங்கிறத அவர் அழகா பரிசுத்த ஆவியினால் மார்க்கு புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இரண்டாவது அற்புதம் என்ன? அவர் என்ன செய்கிறார்? 30வது வசனத்துல, அங்கே சீமோனுடைய மாமி ஜுரமாய் கிடந்தாள். உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார்கள். ஆண்டவர் என்ன செய்கிறார்? 31வது வசனத்துல, அவர் கிட்ட போய் அவள் கையை பிடித்து அவளை தூக்கி விட்டார். உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அல்லேலூயா. இந்த செய்தி கேட்கிற அருமையான கிறிஸ்தவ நண்பர்களே, முதல்ல ஆண்டவர் என்ன செய்ய முடியும்னு சொல்லி நம்ம கவனிச்சு, அசுத்த ஆவிகள்ல இருந்து விடுதலை. உங்க வியாபாரத்தில் தடையா? பொத்தல் பையில சம்பாரிச்சு எங்கேயோ போதா? என்னதான் இருந்தாலும் உங்களுடைய சரீரத்தில் அடிக்கடி பலகீனம் வருதா? ஆண்டவர் உங்களை பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி இருக்கிறது. அதிலிருந்து ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க. அல்லேலூயா. இரண்டாவது அற்புதம் என்ன? பேதுருவுடைய மாமி இயேசுவை அழைப்பை கேட்டு இயேசுவிடத்தில் ஒப்பு கொடுத்த பேதுருவை போன்ற கிறிஸ்துவ நண்பர்களே, நான் எத்தனை வருஷமா நீங்கள் இயேசுவை பின்பற்றீங்க? 1 வருஷமா, 2 வருஷமா, 20 வருஷமா, 30 வருஷம்? நீ ஏசப்பா சத்தத்தை கேட்டு அவருடைய ஆடுகளாக அவரை பின்பற்றீங்களே, அப்போ உங்களுக்கு அற்புதம். இது யாரு? பேதுருவின் மாமி. பேதுருவுடைய உறவுகளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அன்பு சகோதரேஸ்வரர், இந்த செய்தி கேட்கிற நீங்க வாஞ்சியோடு இந்த வார்த்தைகளை கேட்கிறீங்களா? இயேசுவை பின்பற்றீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் செய்ய முடியும் என்று சொல்லுகிற அற்புதம் என்ன? உங்களுடைய உறவுகளை தொட விரும்புகிறார். உங்களுடைய மாமியாரா இருக்கலாம், உங்களுடைய மாமனாரா இருக்கலாம், உங்களுடைய அத்தையா இருக்கலாம், கொழுந்தியாரா இருக்கலாம், சித்தப்பாவா இருக்கலாம், பெரியப்பாவா இருக்கலாம், உங்களுடைய அண்ணன் தம்பியா இருக்கலாம். உங்களுடைய உறவுகள் யாரையா? உங்களை சார்ந்திருக்கிற உறவுகளுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய ஆண்டவரான் முடியும். பேதுருவின் நிமித்தமாக பேதுருடைய மாமையை ஆண்டவர் கையப்படுத்தி ஜுரம் நீங்கிறது, பலவீனங்கள் நீங்கிறது. நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம், பிரதர் ஜுரம்னா ஒரு மாத்திரையை போட்டால் சரியாயிரும் பிரதர், கேன்சர் சுகமா? ஏசப்பாவுக்குங்க கேன்சரும் ஒன்று தான், ஜுரமும் ஒன்று தான், தலைவலியும் ஒன்று தான், ஒருவேளை இன்னும் இறுதி வியாதியும் ஒன்று தான். அல்லேலூயா. ஐயோ, என் கற்ப பையில் ஒரு பிரச்சனை பிரதர், ஒரு கட்டி இருக்குங்கிறாங்க, பயந்துக்கிட்டே இருக்க. பயப்படாதீங்க. ஏசப்பா வானத்தையும் பூமியும் உண்டாக்குறாரு, உங்கள் கற்பையை புதுசாக மாற்ற மாட்டாரா? அல்லேலூயா. அருமைய தேவனுடைய பிள்ளைகளை, பேதுருடைய மாமியினுடைய அந்த சுகவீனத்தை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். இந்த செய்தி கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய உறவுகளில் யாராவது கால் நடக்க முடியாமல் இருக்காங்களா? பேச முடியாத ஊமியனா, பிறந்து 5 வருஷம் ஆச்சு பேச முடியாத அது ஒரு ஊமியனா இருக்கிறேன்னு சொல்றீங்களா? இருதய வியாதி இருக்கிறதா? முதுகு வலி இருக்கு? என்னன்னாலும் பரவாயில்லைங்க, ஏசப்பா உங்க வாழ்க்கையில வந்துட்டாரா? அவர் கைகளை ஒப்பு கொடுக்கல. ஏசப்பா பின்பற்றுகிற பேதுருவா நீங்க இருக்கீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் ஐயா. இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாகும் ஐயா. அல்லேலூயா. பாருங்களேன், பேதுரு மாமியை ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். மூன்றாவது நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏசப்பா அவளை, நீ ஏசப்பா உங்க வாழ்க்கையில என்ன அற்புதம்னா செய்ய முடியுங்கிறதுக்கு நீங்கள் பின்பகுதியில் 40ஆம் வசனத்தில் ஒரு அற்புதம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக உம்மாளாகும் என்று வேண்டிக் கொண்டான். குஷ்டரோகினா யாருங்க? ஐயோ, அந்த வியாதியை சுகமே படுத்த முடியாதுங்க. சீல் வடியும், வருத்தம், நாற்றம் எடுக்கும். ஒருத்தன் குஷ்டரோகி வந்துச்சுன்னா எல்லாரும் அவனை விலக்கிடுவாங்க.
தள்ளிடுவாங்க. பட்டணத்துக்கு வெளியே நிற்கணும். நீங்கள் வெளியே உட்கார்ந்துருக்கும் போது யாராவது வருவானா, தீட்டு தீட்டு என்று சொல்லி கத்தணுமா? எவ்வளோ வேதனைங்க, எத்தனை வேதனை. அன்பு சகோதர சகோதரி, நீங்கள் எல்லாராலும் வெறுக்கப்பட்டவளாய், எல்லாராலும் தள்ளப்பட்டவளாய், வேதனையோடு வருத்தத்தோடு கண்ணீரோடு கூட இந்த வார்த்தைகளை கேட்கிறீர்களா? உங்களுக்கும் எனக்கும் இயேசு சொல்லுகிற அற்புத தீர்க்கதரிசன வார்த்தை என்ன தெரியுமா? குஷ்டரோகியின் ஜெபத்தை கேட்டு அவனை முற்றிலுமாக சுகமாக்கி கொள்ளுகிற ஆண்டவர், சுகமாக்கின ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வீட்டிலே அவர் பிரவேசித்திருக்கிறார். தேவனுடைய வல்லமை உங்களை சுற்றிலும் இருக்கிறது. அவரை பார்த்து குஷ்டரோகி போல நீங்கள் இப்பொழுது ஜெபம் பண்ணுவீர்களானால், ஜெபம் பண்ணுவது ஒன்றும் பெருசு இல்லைங்க. சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? முழங்கால் படியிட்டு உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாளாகும். அன்பு சகோதரனே, நீங்க இந்த செய்தியை கேட்கிற இந்த வேளையில சகோதரி, நீங்க முழங்கால் போடுங்க, முழங்கால் போடுங்க. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் கூடும். உமக்கு சித்தமானால் வியாபாரத்தை ஆசீர்வதிக்க உம்மால் கூடும். உமக்கு சித்தமானால் கடன் பிரச்சனை மாற்ற உம்மால் கூடும். உமக்கு சித்தமானால் என் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க வைக்க உம்மால் கூடும். உமக்கு சித்தமானால் குழந்தை பாக்கியத்தை தருவதற்கு உம்மால் கூடும். உமக்கு சித்தமானால் பிரிந்திருக்கிற என் குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கு உம்மால் கூடும். உமக்கு சித்தமானால் குடிக்கிற என் கணவரை குடிப்பழக்கத்தில் விடுதலையாக்க உம்மால் கூடும். நீங்கள் ஜெபித்து பாருங்கள் ஐயா, ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. இன்றைக்கு 3 விதமான அற்புதங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஐயா. உங்க கூட இருக்கிற ஏசப்பா 3 அற்புதம் செய்வார். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த ஏசப்பா இப்போ எங்க இருக்கிறார்? என் கூட இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலக மாட்டாரா, என்னை கைவிட மாட்டார். என் நம்பிக்கை என்ன தெரியுமா? 3 விதமான அற்புதங்களை செய்து கொள் வல்லமையுள்ள ஆண்டவர் என் வலது பக்கத்தில் இருக்கிற கர்த்தர் என் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அந்த இயேசு கிறிஸ்து என் வலது பக்கத்தில் இருக்கிறார். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா, பலகீனம் வந்துருச்சா, ஒருவேளை பிசாசு தொல்லை இருக்குதா, பிசாசு என் உறவுக்காரங்க யாரும் வியாதி படுக்கையில் இருக்காங்களா, இல்லை என் வாழ்க்கையில் எல்லாரும் வெறுக்கப்படுகிற ஒரு பிரச்சனை இருக்கிறதா, என்னை எல்லாரும் தள்ளிட்டாங்களா, நான் ஒன்றும் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் யாரை விசுவாசிக்கிறேனோ, யாரை பின்பற்றுகிறனோ அவர் வல்லமை மிகுந்தவர். அவரால் அற்புதம் செய்ய முடியும். அவர் என் கூட இருக்கிறார், என் வலது பக்கத்தில் இருக்கேன். நான் அப்படி பார்ப்பேன் வலது பக்கத்தில், ஏசப்பா நீங்கள் தானே அந்த பேதுரு மாமிக்கு சுகம் கொடுத்தீங்க, அப்போ என் உறவுக்காரங்களுக்கு சுகம் கொடுப்பீங்களே. இன்னும் சொல்லுங்க, ஏசப்பா குஷ்டரோகியை சுகமாக்கிட்டீங்க, எனக்கு சுகம் கொடுக்க மாட்டீங்களா? அல்லேலூயா. ஐயோ, அசுத்தாவிகளை அதட்டின போது ஒரு வல்லமை இறங்கி அசுத்தாவில் ஓடினது. என்னை அசுத்தாவி என்னை தாக்க முடியுமா? என் குடும்பத்தில் வர முடியுமா? என் பிள்ளைகளை தொட முடியுமா? என் வியாபாரத்தை தொட முடியுமா? அவன் பில்லி சுனி வச்சுட்டான், இவன் பில்லி சுனி வச்சுட்டான், நான் ஏன் பயப்படணும்? என் கூட தான் அசுத்தாவிகளை துரத்த வல்லமையில் ஆண்டவர் என் கூட இருக்கீங்களே. அல்லேலூயா. அன்பு சகோதரனை, உன்னோடு கூட பேசுகிறார். இந்த டேவிட் கணேசனுடைய சுவிசேஷத்தினுடைய ஆரம்பம், என்னுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆரம்பம் என்ன? டாக்டர்கள் என்னை சொன்னார்கள், 6 மாதத்தில் மறைத்து விடுவாய், உன் இருதய வியாதினால இறந்து விடுவாய் என்று சொன்னார்கள். நான் இயேசு என்றால் எனக்கு பிடிக்காது. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லவர்களுக்கு பெரிய அருவாள் எடுத்து விரட்டி விடுவேன். எல்லா இடத்துக்கும் போய் சரியாகலை. இந்த கிறிஸ்தவங்க சாமி கும்பிட்டு பார்ப்போன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா எனக்கு அற்புதம் செய்தார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய ஆரம்பம் என்ன? இயேசு என்னை தொட்டார், எனக்கு சுகமாக்கினார். அதுதான் இந்த சுவிசேஷத்தினுடைய, இந்த டேவிட் கணேசனுடைய ஆரம்பம் ஐயா. இன்றைக்கு 27 வருடங்களுக்கு மேலாக இந்த இயேசுவை நான் பிரசங்கிக்கிறேன். என்னை கொண்டு நான் சொல்லுகிற சாட்சியை கொண்டு எனக்கு செய்த அற்புதத்தை கேள்விப்பட்டு அநேகர் இயேசு வண்டியில் வருகிறார்கள். அநேகர் அற்புதத்தை ருசி பார்க்கிறார். அன்பு சகோதரனே, இன்றைக்கு உங்களுக்கு அந்த அற்புதம் செய்வார். உங்கள் மூலியமாக, உங்களுக்கு நடந்த அற்புதத்தின் மூலியமாக எத்தனையோ ஜனங்களுக்கு அற்புதத்தை செய்ய விரும்புகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோமே, துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் விசுவாசத்தின் ஆரம்பமாக இந்த நாள் இருக்கட்டும், அற்புதத்தின் ஆரம்பமாக இந்த நாள் இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, நான் பின்தொடர்கிற இந்த இயேசுவால் என்னெல்லாம் அற்புதத்தை செய்ய முடியும் என்று இவர்கள்
அறிந்து கொள்ளும்படி இவருடைய கண்கள் திறக்கப்படுவதாக. அசுத்த ஆவிகளுக்காக பயந்து கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு விசுவாசம் வரட்டும் அப்பா. அவருடைய எல்லா பயங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஒரு அற்புதம் செய்யுங்க அப்பா. என் ஆண்டவர் என் உள்ளத்திலே வருவானா, என் வீட்டிற்குள் வருவானா, அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை, என்னுடைய உறவுக்காரர்களுக்கு இருக்கிற அந்த பலவீனங்களை சுகமாக்குறவர் என் ஆண்டவர். அல்லேலூயா. குஷ்டரோகியை சுகமாக்கினவர் எனக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி உம்மை பின்தொடர உதவி செய்வீரா. இந்த செய்தியை கேட்டு உம்மிடத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் செய்யும். அநேக சாட்சிகளை அடியேன் கேட்டு உம்மை துதிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.